எல்லாருக்கும் வணக்கம். ஜெயமாறன் யூடியூப் சேனலில் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பெண் குரல் கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாகம் 3. போகிறப்ப அத்தை புதுசாக கல்யாணம் ஆகி இப்போதான் முதல்ல வந்திருக்கா, வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 2 புடவை வாங்கி, நூல் புடவை வாங்கி அவளுக்கு கொடுக்குறா. ஆனால் இவளுக்கு வாங்கிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவை கேவலமா பேசுறாங்க, நான் கல்யாணம் பண்ணி போற வீட்டை கேவலமா பேசுறாங்க, இவங்க கிட்ட நான் என்ன வாங்கிக்கணும் அப்படின்னு அவளுக்கு வாங்க விருப்பம் இல்லை. ஆனா அவளுக்கு சொல்லவும் தயக்கமா இருக்கு. சரின்னு வாங்கிக்கிட்டான். மூர்த்தியோட போறா. மூர்த்தி நீ பேச்சு கொடுக்குறான். அவன் ரொம்ப பேசக்கூடிய ஆள். நீ தான் உங்க வீட்டுல ஒரே பொண்ணா நீ அப்படின்னு. இல்ல, எனக்கு 2 அக்கா இருக்காங்க அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே இருந்தா. என்னது இது, தனியா போறதுக்கு பேச்சு தனியா இருக்குன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தா நீ என்ன பேசவே மாட்டேங்கிற? இந்த காலத்துல யாராவது இப்படி இருக்காங்களா என்ன? நீ ஏதோ ஸ்கூல் ஃபைனல்ல அந்த ஜில்லாக்கே முதல் மார்க் வாங்கினேன்னு அத்தை சொன்னாங்களே. நீ பேசாம இருக்கிறத பார்த்தா அதெல்லாம் உண்மையானே எனக்கு தெரியல. உன்னை பார்த்தா படித்த பெண் மாதிரியே தெரியலையே அப்படின்லாம் அவன் வேணும்னே குத்தி காட்டினான். இவளுக்கு நடுவுலயே இவளால பேசவும் முடியல, பேசாம இருக்கவும் முடியல. அவன் வேற தொண்ணு பேசிக்கிட்டே வர்றான். என்னடா பண்றதுன்னு இவனை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அந்த நேரத்துல இவங்க கூடவே பயணம் செஞ்ச இன்னொரு பயணி, ஒரு பெண், அவ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில ஒரு தப்பான இளைஞனை நம்பி வந்துருவா. அவளை காப்பாத்தி போலீஸ்ல ஒப்படைப்பான் இவன் மூர்த்தி. இந்த செயல் நடந்ததை பார்த்த உடனே, ஓ இவன் நல்லவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு வந்துரும். அப்புறம் அவர் வேற சொல்லிட்டு போயிருக்காரே கணவர் ராமநாதன், நீ ஆண்களை பார்த்தா வாரி சுருட்டிக்கிட்டு சமையல் அறைக்குள்ள ஓடுற பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு, அப்ப நான் என் குணத்தை மாத்திக்கணும், நான் நல்லா பேசணும் அப்படின்னு அவள் முடிவு பண்ணிக்கிட்டு மூர்த்தி கிட்ட பேச தொடங்குறா. அப்பதான் அவன் கேட்கிறான், சென்னையில உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் சென்னைக்கு போனதில்ல, ஆனா ராதாராம் எலக்ட்ரிக்கல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்காமே. ஓ கேசவமூர்த்தியா, அவருடைய தம்பி அவனோட கணவர் அப்படின்னா. ஆமா அப்படின்னா. ஓ அப்படியா, அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறா. அவரை தெரியாது, ஆனா கேசவமூர்த்தியோடைய மைத்துனிய எனக்கு தெரியும். அதாவது கேசவமூர்த்தியோடைய மனைவி, அந்த பட்டுன்னு ஒரு மருமக இருக்கா இல்லையா, வீடே அவளோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அவளுடைய தங்கச்சிய எனக்கு தெரியும். அவ பேர் லீலா, அவ காலேஜ்ல படிக்கிறா. இந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வரும்ல, இந்த இளைஞர் சங்கத்துல நிறைய டிபேட் விவாதங்கள்லாம் நடக்கிறப்போ அந்த ராஜஸ்தானி கல்லூரியில இருந்து அவ நிறைய கலந்துக்குவா. அதனால அவளை எனக்கு பரிச்சயம் இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். சரி, இப்படியே பேசிட்டே வராங்க. கிராமம் வந்துருது, புங்கனூர் கிராமம். வீட்டுல இறங்கி, ட்ரெயின்ல இருந்து இறங்கி அவளை கொண்டு வீட்டுல விட்டுட்டு, அப்பதான் அவங்க எல்லாருமே மூர்த்தியை பாக்குறாங்க. யாருக்குமே மூர்த்தியை இப்படின்னு ஒரு பையன் இருக்கான்னு தெரியும், நேர்ல பார்த்ததே இல்லை. பாக்குறாங்க. அவன் விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பும் போது இவ என்ன பண்றா, அத்தை கொடுத்த புடவைய திருப்பி அவன்கிட்டே கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லாம 2 புடவையும் கொடுக்குறான். கொடுத்தோடனே அவன் கேட்கிறான், இது என்ன, ஏன் நீயே கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் இங்க இல்ல அத்தை எனக்கும் ஹேமாக்கும் 4 புடவை வாங்கினாங்க, தெரியாம 4மே என்கிட்ட வந்துருச்சு, போய் சொல்லிட்டான். அதனால நான் இப்பதான் பார்த்தேன், கொடுக்குறேன். இந்த புடவையை பிரிச்சு பார்த்துட்டு அவன் சொல்றான், இந்த மாதிரி புடவையெல்லாம் ஹேமா கட்டி நான் பார்த்ததே இல்லையே, அவ சில்க்கும் ஜார்ஜெட்டும் தான் கட்டுவா அப்படின்னு. சரி அதெல்லாம் எனக்கு தெரியல, நீ கொடுத்துரு அப்படின்னு அவ சொல்லிடுவா. சரின்னா அவன் போயிடுவான். கொஞ்ச நாள் வீட்டுல இருந்துட்டு புகுந்த வீட்டுக்கு கிளம்புற காலகட்டம் வந்துருச்சு. அப்பாதான் கொண்டு விட போறாரு. ஏற்கனவே அவருக்கு கல்யாண செலவுல பெரிய கஷ்டத்துலதான் அதை தாங்கிக்கிட்டு இருக்காரு. அது போக இவளை கொண்டு விடுறதுக்காக அம்மாட்ட இருந்த 1-2 நகையமும் வித்து இவளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து அனுப்புறாங்க. அவளுக்கே ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. ஒரு பெண்ணுக்கு அம்மாவும் அப்பாவும் ஆசையா செய்யற மாதிரி தானே பரிசெல்லாம் கொடுக்கணும், அப்படிதான் இருக்கணும் சம்பிரதாயம்ங்கிறது. இப்படி கட்டாயப்படுத்தி கஷ்டப்பட்டு கடன்பட்டு இந்த பெண்ணுக்கு கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறத ஒரு மாத்தவே முடியாத ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. அப்புறம் நினைச்சுக்கிறா, அதான் கணவர் தான் ரொம்ப பெரிய மனசுக்காரரா இருக்காரு, நான் போய் எங்க அப்பாவோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி வரதட்சணை பணம் அந்த 2000 எங்க அப்பாட்ட வாங்கி திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு அவ நினைச்சுக்கிறா. அப்படி நினைக்கும் போதே அந்த நம்பிக்கை இருக்கு. யோசிக்கும் போதே அவளுக்கு திடீர்னு அந்த ஊர்வலத்தப்ப வானம் இருண்டது, அத்தை இந்த ஓரகத்தி இப்படி எல்லாம் இவளை ஆட்டி வைக்க போறான்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இப்படித்தானே ஒரு குழப்பமான மனநிலையில நம்ம எல்லாருமே புகுந்த வீட்டுக்கு போயிருப்போம். நம்ம எல்லாத்தையும் சரியாக்கிடலாம், எல்லாத்தையும் இன்பமான ஒரு வாழ்க்கையா நம்ம மாத்திரலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே போவோம். அதே நேரம் எல்லாம் நம்ம நினைக்கிறபடி நடக்குமா, அங்க என்னென்ன வேற மாதிரி நடக்க போதும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். 2மே கலந்த ஒரு கலக்கத்தோட தான் நம்ம போவோம். அதே மாதிரிதான் அவளும் போறா.
அப்ப அப்பா வந்து ட்ரெயின்ல வரும்போது ஒரு ராத்திரி ஃபுல்லா ட்ரெயின்ல போனோம். அப்ப சொல்றாரு, "இனிமே உன்கிட்ட பேச முடியுமான்னு தெரியலடா. அதனால இப்ப பேசுறேன். நீ அத்தை குடுத்த புடவைய நீ திருப்பி அனுப்பினியா மூர்த்தி கிட்டன்னு?" கேட்கிறாரு. அப்பாவுக்கு தெரியாதுன்னு தான் அவ அவ்வளோ நாளா நெனச்சுக்கிட்டு இருந்தா. என்னன்னா, அத்தை வந்து அப்பாவுக்கு லெட்டர் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. "நீ அப்படி பண்ணியிருக்க கூடாதும்மா. அது அவ்வளோ ரோசம்லாம் உனக்கு இருக்கக்கூடாது. நாளைக்கு நீ ஒரு பெரிய குடும்பத்துல கால் எடுத்து வைக்க போற. அங்க உனக்கு ஓரகத்தி, அவங்க அம்மா, அவளோட தங்கச்சி, உன்னோட மாமியார், மைத்துனர்ன்னு 3 குடும்பத்து மக்கள் ஒண்ணா சேர்ந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்ப இருக்கிற நிலையோட நீ அப்படியே ஒட்டிறணும். ஒவ்வொருத்தருடைய குணமும், அபிப்பிராயமும் வேற வேறையா இருக்கும். நீயும் அவங்களுக்கு தகுந்தபடிக்கு உன்ன மாத்திக்கிறது தான் நல்லது. உன்னோட கணவர் வந்து அண்ணன்கிட்டயும், மதனிகிட்டயும் அலாதியான மதிப்பு வச்சிருக்காரு. அந்த மதிப்பு குறைஞ்சு சின்னதா ஒரு பிரிவு வந்துருச்சுன்னா கூட, அது உன்னால தான் வந்துச்சுன்னு சொல்லிருவாங்க. அதனால நீ ரொம்ப கவனமா நடந்துக்கணும் அப்படின்னு நெறைய அறிவுரைகள்லாம் அவர் சொல்றாரு. "அப்பா நீங்க சொல்றபடியே நான் செய்றேன்ப்பா" அப்படின்னு அவ சொல்றா. ஏன்னா அப்பான்னா அவளுக்கு வந்து உயிரு. அப்பா அ செஞ்ச உடனே இந்த மாரி சொல்லிட்டு, அ காலையில போய் சென்னையில இறங்குறாங்க. ஸ்டேஷனுக்கு கணவரும், ராமநாதனும், அவருடைய அண்ணன் கேசவமூர்த்தியும், அவங்களுடைய 3வது குழந்தை அதுவும் வர்றாங்க. வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அண்ணனுக்கு வந்து 3 குழந்தைகள். அண்ணன் கேசவமூர்த்திக்கு. 4வதா அந்த பட்டு வந்து இப்ப வந்து அவ கர்ப்பமாவும் இருக்கிறா. ஆ பிள்ளைங்க எல்லாம் இவள சுத்தி சித்தி, சித்தி, சித்தின்னு சொல்லி வந்துச்சு. இவளுக்கு அந்த புது வீட்ட அவ அப்பதான் எல்லாரையும் பார்க்கிறா. ஒரு 11 மணி ஆனவுனே எல்லாரும் அலுவலகத்துக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. லீலாவையும் அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு ராமநாதன். லீலா வந்து பட்டுவோட தங்கச்சி. லீலாவும் காலேஜுக்கு போயிட்டா. அவ காலேஜ்ல படிக்கிறா. இவள விட ஒரு 2 வயசு மூத்தவ அவ. அப்புறம் சாயங்காலம் ஆனவுனே அப்பா கிளம்புறாரு. இனிமே இவ உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லும்போதே அவருக்கு தொண்டை அப்படியே கரகரக்குது. "கவலையே படாதீங்க. நான் நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அந்த மாமியார் சும்மா பேருக்கு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. தனக்கு நல்ல கணவர் கிடைச்சிட்டதா சுசி நம்புறாளே, அது நிஜமா? இல்ல அந்த வானம் இருண்டபடி அவளுடைய வாழ்க்கையும் இருண்டு விடுமா?